Hi everyone. So இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படினா இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து டூர் போலாம் அப்படினு சொல்லி அரேஞ்ச் பண்றாங்க. அப்போ வந்துட்டு பக்கத்துல இருக்க இன்னொரு ஃப்ரெண்ட் கிட்ட கேட்போம். நீ போலையா அப்படினு சொல்லி கேட்போம். அப்புறம் இன்னொருத்தங்க நம்மள்ட்ட கேட்பாங்க. நீ வரலையா அப்படினு சொல்லி கேட்பாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன் நீ போலையா, நீ வரலையா, நீ சாப்பிடலையா, நீ தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்லாம் எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? ஆக்சுவலாக இப்போது உனக்கு ஒரு விஷயம் வந்து வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது do you want அப்படின்னு சொல்லி கேட்போம். இதே உனக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா? டன். ஸோ இதை வந்து ஆக்சுவலாக இது ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் தான். ஓகே, நம்ம முன்னாடி பார்த்தோம் ஹேவ் நாட் யூஸ் பண்ணி கேட்குறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது வந்து என்னென்னா, நீ இன்னும் செய்யலையா, நீ இன்னும் போகலையா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நம்ம அந்த இடத்துல ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம். பட் இது நார்மலாக கேஷுவலாக வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து நீ பண்ணலையா, நீ செய்யலையா, இப்போது அதாவது நீ இன்னும் செய்யலையா அப்படின்னு கேட்கல. அதாவது ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு ரெக்வஸ்ட் கேட்குற மாதிரி, ரெக்வஸ்ட் கூட கிடையாது, கேட்குறோம். நீ வரலையா, நீ போகலையா, நீ செய்யலையா அப்படின்னு சொல்லி கேட்குறோம் இல்லையா? அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து இந்த சென்டென்ஸை வந்து நம்ம உபயோகப்படுத்துவோம். சரியா? இப்போ பாருங்களேன், இப்போது இதுக்கு ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, சென்டென்ஸோட பிகினிங்கில் வந்து டோன்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த டோன்ட் எதை பொறுத்து அப்படின்னா, இங்கே யூஸ் பண்ணுற சப்ஜெக்டை பொறுத்து. சரியா? ஸோ அது என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னா, ஐ, வி, யூ, தே. ஸோ இந்த சப்ஜெக்ட்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வந்து டோன்ட் யூஸ் பண்ணுவோம். இதே வந்துட்டு ஹீ, ஷீ, இட்டு, சிங்குலர் நேம் வந்துச்சு அப்படின்னா இந்த இது கூடலாம் நம்ம வந்து டசன்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போது இந்த இடத்துல வந்து ப்ளூரல் நவுன் வச்சுக்கலாம். ஓகே, டன். ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த டோன்ட்டுக்கு பக்கத்தில் நம்ம வந்து சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம். அடுத்ததாக வேர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க, நான் வெளியில் பார்ட்டிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டை கேட்போம், நீ போகலையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அப்போ நம்ம இந்த சென்டென்ஸை நம்ம உபயோகப்படுத்தலாம். அப்போ நீ போகலையா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆக்சுவலாக எடுத்தோன்னே என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா, டோன்ட் யூஸ் பண்ணுமா, டசன்ட் யூஸ் பண்ணுமா அப்படின்றத எப்படி கெஸ் பண்ணுவோம்னா, இங்கே நீ அப்படின்ற சப்ஜெக்ட் வந்துருச்சு. ஓகே, அப்போ நீனா நம்ம யூ யூஸ் பண்ணுவோம். அப்போது யூ வந்துருச்சு அப்படின்னா நம்ம இங்கே டோன்ட் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ இங்கே ஆன்சர் எடுத்தோன்னே நம்ம என்ன எழுதணும்? டோன்ட். ஓகே, அப்போது டோன்ட், அடுத்ததாக சப்ஜெக்ட் எழுதுவோம் டோன்ட் யூ, அடுத்தது ஃபர்ஸ்ட் ஃபார்ம் எழுதுவோம் டோன்ட் யூ கோ, நீ போகலையா, டோன்ட் யூ கோ அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே, அடுத்தது நீ வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? டோன்ட் யூ கம் அப்படின்னா நீ வரலையா, டோன்ட் யூ கம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அடுத்து நீ அங்கே வரலையா அப்படின்னு சொல்லி கேட்போம். இன்னொருத்தரை பார்த்து நீ அங்கே வரலையா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ அப்போ எது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, டோன்ட் யூ, அடுத்து வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கம், டோன்ட் யூ கம் தேர், நீ அங்கே வரலையா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஓகே, அடுத்து நீ அட்டன் பண்ணலையா, எல்லாரும் மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்க, நீ மீட்டிங் அட்டன் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அப்போ அந்த இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னா, டோன்ட் யூ அட்டன், நீ அட்டன் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே டோன்ட் யூ அட்டன் த மீட்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஓகே, டோன்ட் யூ அட்டன் த மீட்டிங், டோன்ட் யூ அட்டன் த இன்டர்வியூ. ஸோ காலேஜில் வந்து கேம்பஸ் இன்டர்வியூ நடக்கும், எல்லோரும் அட்டன் பண்ணுவாங்க, சில பேர் அட்டன் பண்ணாமல் இருப்பாங்க. ஏன் நீ மீட்டிங் அட்டன் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டோன்ட் யூ அட்டன் த மீட்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஓகே, அடுத்து நீ அவனை பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்போம். என்ன ஆக்டர் விஜய் வந்திருக்காரு, நீ போய் அவரை பார்க்கலையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அப்போ நம்ம வந்து அப்போது இந்த வாக்கியத்தை கேட்கலாம். டோன்ட் யூ see him அப்படின்னு சொல்லி கேட்கலாம். டோன்ட் யூ see him, நீ அவனை பார்க்கவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டோன்ட் யூ see him அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஓகே, அடுத்தது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் யூ நோ. இவ்வளோ நாளாக வந்துட்டு நம்ம டூ யூ நோ தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? உனக்கு தெரியுமா அப்படின்னா டூ யூ நோ, உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா? இப்போ உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ அப்போ அந்த சுச்சுவேஷன் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, டோன்ட் யூ நோ அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். டோன்ட் யூ நோ ஹிம், உனக்கு அவனை தெரியாதா, டோன்ட் யூ நோ ஹிம் அப்படின்போம்.
உனக்கு அவளை தெரியாதா அப்படின்னா டோன்ட் யூ நோ ஹர் அப்படின்னு சொல்லி கேட்போம். உனக்கு ஆன்சர் தெரியாதா அப்படின்னா டோன்ட் யூ நோ த ஆன்சர் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உனக்கு ஒரு விஷயம் தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது டோன்ட் யூ நோ யூஸ் பண்ணி அதுக்கு பக்கத்தில் அந்த என்ன விஷயமோ அதை மென்ஷன் பண்ணலாம். டோன்ட் யூ நோ அபவுட் இட் அப்படின்னா உனக்கு அதை பற்றி தெரியாதா அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் யூ நோ அபவுட் ஹர் அப்படின்னா உனக்கு அவளை பற்றி தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டோன்ட் யூ நோ அபவுட் ஹர் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அடுத்து நீ அவளை திட்டலையா, எல்லாரும் அவளை திட்டுறாங்க, அவள் ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நீ அவளை திட்டலையா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ அப்போ என்ன சொல்லி கேட்கலாம் அப்படின்னா டோன்ட் யூ ஸ்கோல்டு. ஸ்கோல்டு அப்படின்னா திட்டுறது. ஓகே, டோன்ட் யூ ஸ்கோல்ட் ஹர், டோன்ட் யூ ஸ்கோல் ஹர், நீ அவளை திட்டலையா, டோன்ட் யூ ஸ்கோல் ஹர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அடுத்து இப்போது இவ்வளோ நேரம் நம்ம வந்து டோன்ட் யூஸ் பண்ணியே நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ இங்கே பாருங்களேன், டசன்ட் யூஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஓகே, டசன்ட் அப்படின்னா ஹீ ஷீ இட் சிங்குலர் நேம் யூஸ் பண்ணுவோம். இப்போது இங்கே வந்து நீ போகலையா, நீ வரலையா அப்படின்னு கேட்ட வாக்கியம் அப்படியே இங்கே அவன் போகலையா, அவன் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இப்போது வந்து எடுத்தோடனே அவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், டசன்ட் யூஸ் பண்ணுவோம். அப்போது டசன்ட் ஹீ போகலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டசன்ட் ஹீ கோ, டசன்ட் ஹீ கோ அப்படின்னா அவன் போகலையா, டசன்ட் ஹீ கோ அவன் போகலையா, எல்லாரும் போகிறாங்க அவன் போகலையா அப்படின்னு சொல்லி டசன்ட் ஹீ கோ அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அடுத்து அவன் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டசன்ட் ஷீ கம், டசன்ட் ஷீ கம் அப்படின்னா அவள் வரவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அது சாப்பிடலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டசன்ட் இட் ஈட் அப்படின்னா அது சாப்பிடலையா அப்படின்னு அர்த்தம். அவன் அவளை சந்திக்கவில்லையா அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது டசன்ட், அடுத்து அவன் அப்படின்றத அதில் சப்ஜெக்ட். அப்போது டசன்ட் ஹீ, அவன் என்ன பண்ணலை, சந்திக்கவில்லையா அப்படின்ட்டுருக்கு. அப்போது டசன்ட் ஹீ மீட், யாரை சந்திக்கவில்லையா, அவளை. டசன்ட் ஹீ மீட் ஹர் அப்படின்னா அவன் அவளை சந்திக்கவில்லையா அப்படின்னு அர்த்தம். ஓகே, டசன்ட் ஹீ மீட் ஹர் அப்படின்னா அவன் அவளை சந்திக்கவில்லையா அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஓகே, அடுத்து ஸோ இப்போது இது ஃபுல்லாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ரொம்ப ஈஸி தான் இது. இதை வந்து அதிகமாக நம்ம இங்கிலீஷில் பேசும்போது நம்ம வந்து இதை உபயோகப்படுத்துவோம். நீ பேசலையா, நீ போகலையா, நீ தூங்கலையா அப்படின்னு கேட்கும்போது அந்த டோன்ட் யூ கோ, டோன்ட் யூ நோ, உனக்கு வேண்டாமா அப்படின்னா இப்போது இந்த இடத்த சென்டென்ஸ் எழுதியிருக்கோம் பாருங்களேன். டூ யூ வாண்ட் அப்படின்னா உனக்கு வேணுமா அப்படின்னு, உனக்கு வேண்டாமா அப்படின்னா டோன்ட் யூ வாண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே, டோன்ட் யூ வாண்ட் ஐஸ்கிரீம், உனக்கு ஐஸ்கிரீம் வேணாமா, டோன்ட் யூ வாண்ட் ஜூஸ், உனக்கு ஜூஸ் வேணாமா, டோன்ட் யூ வாண்ட் பிரேக்ஃபாஸ்ட், உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணாமா, உனக்கு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வேணாமா அப்படின்னு சொல்லி அம்மா கேட்பாங்க. அப்படிங்கும்போது என்ன அம்மா நீ எனக்கு எதுவும் கொடுக்க வேணாம், நான் இன்றைக்கி கேன்டீனில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்போ அம்மா சொல்லுவாங்க உனக்கு வேணாம்மா இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டோன்ட் யூ வாண்ட் பிரேக்ஃபாஸ்ட் டுடே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். டோன்ட் யூ வாண்ட் ஆப்பிள், டோன்ட் யூ வாண்ட் ஐஸ்கிரீம், இந்த மாதிரி நம்ம கேட்கலாம். ஓகே, ஸோ உனக்கு வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது. ஸோ இங்கே உங்களுக்கு 6 சென்டென்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு 4 சென்டென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹீ, யூ, தே, ஷி இந்த சப்ஜெக்டை பொறுத்து இங்கே டோன்ட் வருமா, டசன்ட் வருமா அப்படின்றத ஆன்சர் பண்ணுங்கள். நிதானமாக ஆன்சர் பண்ணுங்கள். இந்த நான் இங்கே எழுதியிருக்கேன், இதை படித்து பார்த்து இங்கே ஆன்சர் பண்ணுங்கள். அவன் எழுதலையா, நீ அவரிடம் சொல்லலையா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் சில சென்டென்ஸ் நீங்கள் ஓனாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லலாம். ஓகே, டன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.